வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அம்மா ஏன் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். லீலாவுக்கு அவமானமாக இருந்தது, கோபமும் வந்தது. இந்த அம்மா சொத்த இது மனதிற்குள் வெகுண்டாள். ரயில் நிலையம். வண்டி புறப்பட சில நிமிடமே இருந்தது. அத்தான், உடம்பை பார்த்து கொள்ளுங்க. அத்தைகிட்ட ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. கவனமா இருங்கோ அத்தான். 100 முறை அத்தான் என்று ஆதிகேசவனுக்கு உபச்சாரம் சொல்லி இருப்பாள். அம்மாவின் அத்தை மகன் வயதானவர், பெரிய குடும்பி. வண்டியில் ஏறி உட்கார்ந்தவருக்கு ஊருக்கு போக தெரியாதா என்ன? நொடிக்கு 100 அத்தான், சட்டை பொத்தான். உறக்க கத்த வேணுமா என்ன? அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சிரிப்பை அடக்க முடியாது தவித்ததைக் கண்டு லீலாவுக்கு எரிச்சல். 2-3 இளவட்டங்கள் அந்த பக்கமாக வந்தவர்கள், அத்தான், என் அத்தான், உன்னைத்தான் என்று லேசாக சீட்டி அடித்தனர். வண்டி நகரத் தொடங்கியது. வரட்டுமா அத்தான்? அதற்கு மேல் பொறுக்க முடியாது அம்மாவை தள்ளி கொண்டு வெளியேறினாள் லீலா. உங்கள் அத்தான் உறவுக்காரருக்கு வீட்ல தான் விருந்தாளிய வச்சு உபசாரம் செஞ்சாச்சு. ரயில் ஏத்தி விடுற இடத்திலும் என்ன அத்தான் வேண்டி கிடக்கு? அந்த விடல பசங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. வர வர ஏமா இப்படி ஒன்னும் தெரியாம ஆகிட்டு வரீங்க? மகள் சீறினாள். ஆமா, உங்க அப்பா மாதிரி நீயும் ஆரம்பிச்சிட்ட. அசட்டையாக கூறியபடி நடந்தாள் அம்மா மனோகரி. வீடு திரும்பிய பின்னும் லீலா கோபம் தணியாமல் இருந்தாள். கல்லூரியில் அவள் BA கடைசி ஆண்டு. படிப்பில் கெட்டி, வீட்டில் அப்பாவின் செல்லம். அதனால் அதட்டி பேசும் துணிச்சல். லீலாவுக்கு அம்மா மேல் துளி அளவு பரிவும் உண்டு. பாவம் அம்மா என்று சில சமயங்களில் மனம் கரைந்து போவாள். ஆனால் வெளியே அழைத்து போனால் 4 பேர் முன்னால் நடந்து கொள்ள தெரியாது. அசட்டுத்தனமாக பேசுவதை கேட்டு தான் ஆத்திரத்தில் பொங்கி போவாள். ஒரு முறை துணிக்கடைக்கு கூட்டிக் கொண்டு சென்றிருந்தாள். விலை உயர்ந்த சேலைகள் எடுத்து வைத்து பணம் கூட கட்டியாகிவிட்டது. கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்கம்மா, கடைக்காரர் உட்கார வைத்து உபசரித்தார். அம்மா ஒரு முறை சேலை பெட்டிகளை நோட்டம் விட்டவள் எழுந்து சென்று, என்னங்க, நீங்க வழக்கமா கொடுக்கிற துண்டுல கட்டி கொடுக்கலையே என்று உரக்க கேட்டாள். கடைக்காரர் நமட்டு சிரிப்புடன், துண்டு தீர்ந்து போச்சுங்க, அதுக்கு பதிலா துணிப்பை தரோம், சேலையோட பெட்டிக்குள்ள வச்சிருக்கோம் என்றார். லீலாவின் முகம் சிவந்து போனது. அம்மா, பேசாம இருங்கோ அடிக்குரலில் அதட்டினாள். 2 ரூபாய் துவாலைக்கு அம்மா இவ்வளவு பேசியதை கேட்க அவளுக்கு அவமானமாக இருந்தது. நீ சும்மா இரு, வருடா வருடம் கேலண்டர் கொடுப்பாங்க, இந்த வாட்டி அது கூட இல்லை, துண்டாவது கொடுக்க வேணாமோ? அம்மா விடாது பேசினாள். பேசாம வாங்கம்மா, ஏதாச்சும் தத்து பித்தின்னு பேசிக்கிட்டு. அம்மாவை லீலா பலவந்தமாக வீட்டுக்கு இழுத்து வந்தாள். அன்று அப்பாவிடம் அதை பற்றி கேலி செய்த போது கூட அம்மா முகத்தில் அதே சிரிப்பு. உங்க அம்மா தானே BA படிச்சவள், ஆனா படிச்ச முட்டாள், உலக விவகாரம் தெரியாதவள், அவளை ஏன் கடைக்கு கூட்டிக்கிட்டு போன? ஏளனமாக சிரித்தார் அப்பா. என்னவோ ஏழை வீட்டு பெண்ணு, படிச்சிருந்தாலும் அடக்கமா இருக்குன்னு பணம் காசு கேட்காம கட்டிக்கிட்டோம். முன்ன பின்ன பணத்தை பார்த்தா தானே தெரியும். பாட்டி தன் பங்காக இடித்தாள். நீங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே கிடங்க என்ற முகக்குறியுடன் அம்மா ஒரு சிரிப்புடன் அடுப்படிக்கு போய்விட்டாள். ஒரு முறை லீலாவின் கல்லூரி தோழிகள் வந்திருந்தார்கள். வரவேற்பு அறையில் அவர்கள் கும்மாளம் அடித்து கொண்டிருந்தனர். வெளியே பாத்திரக்காரனுடன் அம்மா பேரம் பேசிக் கொண்டிருந்தாள். 2 துணி வச்சுக்கிட்டு இம்மாம் பெரிய பாத்திரம் கேட்கறையே தாயி, உன் நாட்டமா பங்களா கட்டிடுவேன் போ. உறக்க அவன் கத்தினான். பங்களா கட்டினா சேலை சும்மா வந்துடுமா? நானும் பணம் கொடுத்துத்தான் வாங்கறேன். அம்மா பதிலுக்கு கத்தினாள். பேராசை பிடிச்ச தாயி, உங்கிட்ட வியாபாரம் பண்ண முடியாது. சலித்தபடி வெளியேறினான் அவன். லீலாவுக்கு வெட்கமாக போய்விட்டது. தோழிகள் முன்னிலையில் இந்த அம்மா, உள்ளே போய் காஃபி பலகாரம் அனுப்பி வைங்கோ அம்மா
நிலைமையை சமாளிக்க முயன்றாள் மகள். அப்போதும் அம்மா முகத்தில் அதே சிரிப்பு. அன்று கல்லூரியில் இருந்து வீடு திரும்பிய லீலா அம்மாவை காணாது அடுப்படி வரை போய் தேடினாள். உங்கள் தாத்தாவுக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்காம், பார்க்க போயிருக்கா. நீ காபி சாப்பிடவா? பாட்டி அன்புடன் அழைத்தாள். திடீரென்று லீலாவுக்கு ஒரு யோசனை. நாமும் தாத்தாவை பார்த்தால் என்ன? பார்த்து இந்த அம்மா ஏன் இப்படி மக்காக இருக்காங்கன்னு கேட்கலாமே. நீ போகணுமா அங்கே? பாட்டி கவலையுடன் கேட்டதை காதில் வாங்கிக் கொள்ளாது காருடன் கிளம்பிவிட்டாள் லீலா. சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு சந்தின் மாடி பகுதியில் அம்மாவின் குடும்பம் வசித்தது. அங்க போனால் பசங்க படுக்க கூட நல்ல பாய் கிடையாது. லீலாவையோ அவள் தம்பி கதிரேசனையோ பாட்டி அங்கே அதிகம் அனுப்புவது இல்லை. தாயின் குடும்பத்தோடு ஒட்டுதல் இன்றி வளர்ந்து விட்டனர் அவர்கள். பிள்ளைகளுக்கு தந்தை வழி பாட்டி மீது பாசமும் பரிவும் தாய் வழி பாட்டன் மீது இல்லாமல் போய்விட்டது. லீலாவை பார்த்ததும் அபூர்வ விருந்தாளி வந்து விட்டதை போல தாத்தா மகிழ்ந்து போய்விட்டார். லீலா குட்டி, வந்தியாமா? உட்காரு, நல்லா படிக்கிறையா? கட்டிலில் கிழிந்த நாராக படுத்தபடியே கேட்டார். இதற்குள் மாமனும் மத்தையும் உபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். உங்கள் உடம்புக்கு என்ன தாத்தா? விசாரித்தபடி ஒரு ஓட்டை நாற்காலி மீது மெல்ல உட்கார்ந்து கொண்டாள் லீலா. வயசாயிடுச்சு, இனி அப்படித்தான். என்ன விடு, நீ உங்க அம்மாளாட்டம் நல்லா படிக்கிறையா? தாத்தா பரிவுடன் கேட்டார். லீலா பக்கென்று சிரித்து விட்டாள். அம்மா மாதிரியா? அது என்ன இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்ட? தாத்தா எழுந்து உட்கார்ந்தார். தோ பார், அந்த போட்டோ ஆல்பம், அதை எடு, உத்தரவிட்டார். புகைப்பட ஆல்பத்தை எடுத்து பிரித்து பார்த்த லீலாவுக்கு ஒரே திகைப்பு. மிக மிக அழகாக, ஒடிசலாக, உயரமாக அம்மா டென்னிஸ் மட்டையுடன், இரட்டை பின்னலுடன், கண்கள் மின்ன பரிசு கோப்பைகளுடன் அம்மா. இன்னும் பல விதமான கோணங்களில் புதிய உருவமாக அம்மா. இதெல்லாம் அம்மாதானா தாத்தா? வியப்புடன் கேட்டாள் லீலா. நீ எங்க இங்க வர? இத பார்க்க நேரம் ஏது? உன் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் பொழுது ஏது? அலமாரியில இருக்கிற அத்தனையும் அவள் வாங்கின பரிசுகள். படிப்பிலே கெட்டிக்காரி, பேச்சு போட்டியிலே தங்க பதக்கம் வாங்கியிருக்காள். தூக்கி வாரி போட்டது லீலாவுக்கு. பின்ன எப்படி எங்க அப்பாவை அம்மா கட்டிக்கிட்டாங்க? அப்பா ரொம்ப படிக்கலையே. படிக்காட்டா என்ன, வியாபார நுணுக்கம் தெரிஞ்சவர், அதுவும் ஒரு படிப்பு தானே. கட்டிக்கிட்டேன். முதல்ல விருப்பம் இல்லதான், பிறகு ஐக்கியமாகி விட்டேன். அம்மா திடீரென்று பேசினாள். பிடிக்கலைனா மறுத்துடுறது தானே. நீ இந்த காலத்து பெண், நான் அந்த காலத்து பெண். பெத்தவங்க பேச்சை மறுக்காது ஏற்று வாழணும்னு நினைக்கிறவள். இது கோழைத்தனம் இல்ல, புரிஞ்சு கொண்டு நம்மை நாமே தக்கப்படி மாத்திக்கிற புத்திசாலித்தனம். கல்யாணமான உடனேயே உங்க அப்பா சொன்ன முதல் வார்த்தை, நீ படிச்சவங்கிற திமிரை எங்க வீட்டுல காட்டக்கூடாது, நினப்பு வச்சுக்கோ. நானும் நினப்பு வச்சுக்கிட்டேன். காலப்போக்கில சரியாயிடும்னு தான் எண்ணினேன். நீ பிறந்த பிறகு உன் தம்பி பிறந்தான். ஆனாலும் உங்க அப்பாவோ அவர் குடும்பமோ எங்களது ஏழ்மையை மறக்கலை, கிண்டல் செய்வதை விடலை. லீலாவின் தொண்டை அடைத்தது. அம்மாவின் சிரிப்புக்கு பின்னால் இப்படி ஒரு கதையா? உங்க அப்பாவுக்கு தன்னை பத்தி ஒரு தாழ்வு மனப்பான்மை நிறைய உண்டு. அதனால தன்னை உசத்திக்க என்னை குத்தி காட்டி வீணா சண்டை சச்சரவுகளை ஆரம்பிப்பார். பதிலுக்கு பேசினால் தானே வம்புன்னு நான் சிரிச்சுக்கிட்டே ஒன்னும் தெரியாத மக்கு போல இருக்க முயன்றேன். பிறகு அதுவே பழக்கமாயிடுச்சு. ஏன் அப்படி செஞ்சேன் தெரியுமா? அம்மா பெருமூச்செறிந்தாள். ஏனம்மா? உங்களுக்கெல்லாம் அம்மா ஆகிட்டேனே, அதுக்காகத்தான். ஒரு தாய் தன் குழந்தைகளுக்காக எந்த தியாகமும் செய்ய அஞ்ச மாட்டாள். நான் என் வரை என் உணர்வுகளை, என் பெருமைகளைத்தான் தியாகம் செய்தேன். மற்றபடி நான் நல்லா சாப்பிடுகிறேன், வசதியா வாழறேன், போதாதா? அவள் குரல் கரகரத்தது. லீலா முதலாக பார்ப்பது போல அம்மாவை மதிப்பும் பெருமையுமாக பார்த்தாள். அம்மா, நீங்கள் ரொம்ப உயர்ந்தவங்க. உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள் உணர்வுகளை எல்லாம் காலடியில போட்டு மிதிச்சிட்டு
அவமானங்களை முழுங்கிக் கொண்டு சிரிச்சபடியே இருக்கீங்களே அம்மா நீங்கள். பேச முடியாது அம்மாவை கட்டிக்கொண்டு விம்மினாள் லீலா. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.